மத்தியிலே காணப்படுகிற தேவ சமத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணோம். தேவன் கிருபையாக ஈவாக இப்படிப்பட்டதான சுத்திகரிப்பு கூட்டங்களை நமக்கு தந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணோம். கர்த்தாவே, எங்கள் சிறையிருப்பை மறுபடியும் திருப்போம். Turn again our captivity, O Lord. கர்த்தாவே, எங்கள் சிறையிருப்பை மறுபடியும் திருப்போம். Turn again our captivity, O Lord. 126 சங்கீதம் 4 வசனத்தை வாசிப்போம். Let's read Psalm 126 verse 4. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். Turn again our captivity, O Lord, as the streams in the south. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று தமிழ் வேதத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். In the Tamil version it is written, turn our captivity, O Lord, as the streams in the south. ஆனால் மூல பாஷையிலும் ஆங்கில வேதத்திலும் மறுபடியும் திருப்பும் என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. But in the original language and in English the term again has been used. தமிழிலே வேதத்தை மொழிபெயர்த்தவர்கள் அந்த மறுபடியும் என்கிற வார்த்தையை பயன்படுத்த தவறிவிட்டார்கள். The Tamil translators have failed to use the term again. மறுபடியும் திருப்பும் என்று சொல்லும்போது ஏற்கனவே இவர்கள் பல சிறையிருப்பில் இருந்திருக்கிறார்கள். தேவன் அவர்களை அந்த சிறையிருப்பிலிருந்து அந்த சிறையிருப்பை திருப்பி அவர்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் என்பதைத்தான் இது வெளிப்படுத்துகிறது. The term turn again has been used. This shows that the Israelites had earlier already been in captivities and God has turned them from all those captivities. மாத்திரமல்ல, இந்த வசனத்தை தேவ ஜனங்கள் எப்போது சொன்னார்கள் என்று நாம் பார்க்கும்போது பாபிலோனின் சிறையிருப்பிலே இருந்து கொண்டு பாபிலோனின் சிறையிருப்பிலே காணப்படுகிறதான தேவ ஜனங்கள் சிறையிருப்பிலே இருந்து கொண்டு தேவனை நோக்கி இப்படி ஜெபிக்கிறார்கள். Not only that, when we look into the situation from where the people of God spoke these words, we see that being in Babylonian captivity, the children of God spoke these words. தற்போது தேவனுடைய சொந்த ஜனங்கள் இந்த வேத வசனத்தின்படி பாபிலோனின் சிறையிருப்பிலே காணப்படுகிறார்கள். At present, according to this verse, the God's own people are found in Babylonian captivity. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அல்லது தேவனுடைய சொந்த ஜனங்கள் முதலாக போன சிறையிருப்பு எகிப்தின் சிறையிருப்பு என்று நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். Yesterday we saw that the first occasion that God's own people went into captivity was the Egyptian captivity. இந்த எகிப்தின் சிறையிருப்பில் தேவனுடைய சொந்த ஜனங்கள் ஏன் போனார்கள் அல்லது எப்படி போனார்கள் என்பதையும் நாம் பார்த்தோம். We also saw when and how God's own people went into Egyptian captivity. ஆபிராம் தேவனுக்கு பலி செலுத்தின வேளையில் பட்சிகளை துண்டிக்கவில்லை. மாத்திரமல்ல, தேவ சமூகத்திலே அவனுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. When Abraham offered the sacrifice unto the Lord, he failed to divide the birds, and not only that, a deep sleep fell upon Abraham. ஆகவே தேவன் ஆபிராமை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததியார் தங்களுடையதல்லாத தேசத்திலே 400 வருடம் பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள். Not only that, God said unto Abraham, because of this, thy seed shall be a stranger in a land that is not theirs, and shall serve them there for 400 years. கர்த்தருடைய வார்த்தையின்படியே தேவனுடைய சொந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருட காலம் எகிப்தின் சிறையிருப்பில் காணப்பட்டதாக வேதமும் சொல்லுகிறது, உலக சரித்திரமும் சொல்லுகிறது. Both the scripture and world history says, by the word of God, God's own people, that is the Israelites, were in captivity in Egypt for 400 years. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்திலே காணப்பட்டார்கள். The Israelites were found in Egypt for 430 years. அதுல 400 வருடம் அவருடைய சிறையிருப்பின் காலமாக காணப்பட்டது. And out of that 400 years they were in captivity. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. யோசேப்பு உயிரோடு
ஜீவனோடு இருந்த வரையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக எகிப்திலே காணப்பட்டார்கள். When Joseph was alive, Israelites were found in Egypt, but they were a blessed generation then. யோசேப்பை அறியாத ராஜன் எகிப்திலே எழும்பின போதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபத்திரவம் ஆரம்பமானது. When there arose a new king in Egypt, who knew not Joseph, affliction or persecution started for the Israelites. இப்படியாக தேவனுடைய வார்த்தையின்படி 400 வருட காலம் எகிப்தின் சிறையிருப்பிலே இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். In this way, the Israelites were found in the Egyptian captivity for 400 years. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாமும் கூட எகிப்தின் சிறையிருப்பிலே காணப்படுகிறோம். Today, in our lives too, we are found in Egyptian captivity. எப்படி காணப்படுகிறோம் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, If we go to find out the way we are in captivity, முதலாவதாக எகிப்தின் சிறையிருப்பு அல்லது எகிப்திய வல்லமை தேவ ஜனங்களை தேவனை ஆராதிக்க முடியாத அளவுக்கு தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. first of all, the Egyptian power is hindering the people of God from serving God. அதான் சிறையிருப்பு. That is a captivity. தேவன் விரும்புகிறபடி ஒரு ஆராதனையை நாம் தேவனுக்கு செய்ய வேண்டும். We have to serve the Lord in a way the Lord desires. அந்த ஆராதனை எப்படி செய்ய வேண்டும் என்று காலையில பார்த்தோம். This morning we saw how we should serve the Lord. முதலாவது நாம் தேவனுக்கு விரும்புகிறபடி ஆராதனை செய்யணும்னா நம்முடைய ஆராதனை ரோமர் 12:1 படி புத்தியுள்ள ஆராதனையா இருக்கணும். If we want to serve the Lord the way He desires, according to Romans chapter 12 verse 1, it should be a reasonable service. நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாக நாம் கொடுத்து தேவனை ஆராதிக்க வேண்டும். அது புத்தியுள்ள ஆராதனை என்று அழைக்கப்படுகிறது. We have to present our bodies a living sacrifice when we serve the Lord, and it's called a reasonable service. இரண்டாவது பிலிப்பியர் 3:3 மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டுமாம். Second, according to Philippians chapter 3 verse 3, we should have no confidence in the flesh, but should worship the Lord in the spirit. இப்படி ஒரு ஆராதனையை நீங்களும் நானும் செய்ய முடியாதபடிக்கு இந்த எகிப்தின் வல்லமை நம்மை தடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. This Egyptian power is hindering both you and me, so that we do not serve the Lord this way. யாத்திராகமத்திலே வாசிக்கும்போது, when we read in Exodus, அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், there the Lord says, 4:23 chapter 4 verse 23. யாத்திராகமம் 4:23 Exodus chapter 4 verse 23. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். And I say unto thee, let my son go, that he may serve me. And if thou shalt refuse to let him go, behold, I will slay thy son, even thy firstborn. இங்கே கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு கொடுத்த தூது என்ன? What was the message given to the king of Egypt, Pharaoh, by the Lord? எனக்கு ஆராதனை செய்யும்படி என்னுடைய குமாரனை அல்லது என்னுடைய பிள்ளையை அனுப்பிவிடு. Let my son or let my child go, that he may serve me. விடமாட்டேன் என்பாயாகில், If thou refuse, உன்னுடைய சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன். behold, I will slay thy firstborn. இதான் எகிப்தின் வல்லமை. This is the Egyptian power. இதான் எகிப்தின் சிறையிருப்பு. This is the Egyptian captivity. இப்ப தேவனை தேவன் விரும்புகிறபடி நீங்களும் நானும் ஆராதனை செய்யாவிட்டால் எகிப்தின் சிறையிருப்புல இருக்கிறோம். If you and I do not serve the Lord the way He desires, then we are in Egyptian captivity. இப்ப பலருக்கு ஆராதனைகளுக்கு ஒழுங்காய் வர முடிகிறது இல்ல. Many are not able to come properly for the service. குறிக்கப்பட்ட நேரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருந்தாலும் வர முடிந்தாலும் தாமதமாய் வருகிறார்கள். They do have the chance and they are able to come punctual to the meetings, yet they come late. இப்ப சொந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவங்க, வேலையே இல்லாதவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு குறித்த நேரத்துக்கு தேவ சமூகத்துல வந்து ஆராதனையில பங்கெடுக்க முடியும். ஆனா அவங்களால வர முடியல. இப்ப Those who are doing their own business, those who are retired, and those who are unemployed can come to serve the Lord at the right time, but they are not coming. காரணம், அவர்கள் எகிப்தின் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். The reason is that they are in Egyptian captivity. தேவன் தம்மை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். நம்ம விருப்பப்படி ஆண்டவர் ஆராதிக்கிறது இல்ல.
The Lord has clearly stated the way we have to serve the Lord, not according to our own wish. இந்த எகிப்தின் 400 வருட சிறையிருப்பே ஏன் வந்தது என்பதை நேற்றைய தினத்தில் தெளிவாக பார்த்தோம். Yesterday very clearly we saw the reason why the Israelites were taken into captivity into Egypt for 400 years. தேவனுக்கு பலி செலுத்தின ஆபிரகாம் மிருகங்களை துண்டம் துண்டமாக துண்டித்து பலிபீடத்தில் வைத்தான், பட்சிகளை துண்டிக்க தவறிவிட்டான். Abraham, when he offered sacrifice unto the Lord, he dismembered the animal properly and laid it on the altar, but failed to divide the birds. அடுத்து தேவ சமூகத்துல தூங்கி விட்டான், அயர்ந்த நித்திரை வந்தது. Next he slept in God's presence, that is, a deep sleep came upon him. இது நிமித்தமாகத்தான் அவனுடைய சந்ததியாருக்கு ஆண்டவர் 400 வருட சிறையிருப்பை கொடுத்தார். And because of this, the Lord gave a 400-year captivity to his seed. நாமும் தேவனை ஆராதிக்கிற விஷயத்துல, தேவனுக்கு பலி செலுத்துகிற விஷயத்துல ஆண்டோடைய மனதின்படி அந்த காரியத்தை செய்யாவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் சிறையிருப்புக்கு போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். Even us, when we are sacrificing unto the Lord or serving the Lord, if we do not do that according to the mind of God, even our children will be taken into captivity. இனிதான் போகணுங்கிற அவசியம் இல்ல, ஏற்கனவே நம்மில் பலரும் சிறையிருப்புக்குள்ள தான் இருக்கிறோம். There is no necessity to be taken into captivity henceforth, for already almost many of us are already in captivity. அந்த ஆராதனை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று ரோமர் 12:1 பார்த்தோம். In Romans chapter 12 verse 1, we saw the way we have to serve the Lord. வாசிங்க ரோமர் 12:1. Romans chapter 12 verse 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. I beseech you therefore, brethren, by the mercies of God, that ye present your bodies a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable service. நம்முடைய சரீரங்கள்ல பரிசுத்தம் இருக்கணும். தேவனை ஆராதிக்க வேண்டுமானால் பிரமாணம் பலி பிரமாணம் நம்முடைய சரீரங்கள்ல பரிசுத்தம் இருக்கணும். When we want to offer a sacrifice unto the Lord, the law of sacrifice is that the object of sacrifice or our body should be holy. அடுத்து நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக படைக்க வேண்டும். Next, we have to present our bodies a living sacrifice which is acceptable unto God. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. This is a reasonable service. அடுத்தபடியாக பிலிப்பியர் 3:3 வாசிக்கும் போது, Next, when we read in Philippians chapter 3 verse 3, நாம் எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். how should we serve the Lord and what is God's expectation? ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். For we are the circumcision which worship God in the Spirit and rejoice in Christ Jesus and have no confidence in the flesh. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஆவியினாலே நாம் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டுமாம். Having no confidence in the flesh, we have to worship God in the Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனா இன்றைக்கு நம்முடைய ஆராதனை, நாம் செய்கிற ஆராதனையை கவனமா கவனித்து பார்த்தால் நம்மில் பலருக்குள்ள இப்படிப்பட்ட ஆராதனை இல்ல. But if we carefully watch the way we are serving the Lord, we can say most of us do not serve the Lord this way. பலரும் தேவ சமூகத்துக்கு வருகிறோம். Many come to God's presence. நம்மில் அநேகருக்கும் தேவ சமூகத்துக்கு குறித்த நேரத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தும், நான் சொல்ற நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, சிலர் கவர்மெண்ட் வேலை பார்ப்பாங்க, இல்ல பிரைவேட் கம்பெனில வேலை பார்ப்பாங்க. வேலை விட்டு அவங்க புறப்பட்டு வர்றதுக்கு சில வேளை தாமதமாகும். Listen carefully to what I say. Certain of you might be employed in the government and some others in private sectors, and for you to come back home after job, it will take time. அது தேவனுக்கு தெரியும். God knows that. ஆண்டவருக்கு ஒரு தராசு இருக்கிறது. There is a balance in the hands of the Lord. தேவனுடைய கரத்தில் தராசு இருப்பதாக தானியேலின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். In the book of Daniel, we read that there is a balance in the hands of the Lord. ஆனா சிலரை பொறுத்தவரைக்கும் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள். But certain among you are retired from your job. அநேக சகோதரிமார்களுக்கு சகோதரமார்களுக்கு வேலை இல்ல, ஒரு வேலை இல்ல. Many brothers and sisters are unemployed. இன்னும் சிலருக்கு சொந்த பிசினஸ். And some others have their own business. அப்ப அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும்னா கர்த்தருக்காக இந்த நாட்களில என்ன செய்யணும்? தியாகம் செய்ய வேண்டும். Such people should sacrifice for the sake of the Lord these days. அதான் ஜீவனையே பலியா வச்சு ஆராதிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. சொந்த ஜீவனையே பலியா வைக்கணுமா? That is, it is written that you have to present your own bodies or own lives as a living sacrifice to serve the Lord. அப்ப அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க? வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் தேவ சமூகத்துக்கு தாமதமா வருவாங்க. Such people, even though they have a chance to come early to God's presence, they come late. எல்லா கூட்டங்களிலும் பங்கெடுக்க அவங்களுக்கு முடியும்.
They can attend all the meetings. ஆனா சிலர் காலை கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. Sir, but certain people do not come for the morning meeting. சாயங்கால கூட்டத்துக்கு மட்டும் வருவாங்க. They come only for the evening meetings. அப்படியே சாயங்கால கூட்டத்துக்கு வந்தாலும் எல்லா கூட்டத்துக்கும் வர மாட்டாங்க. And in this way, even when they come for evening meetings, they do not attend all the evening meetings. இதுதான் எகிப்தின் சிறையிருப்பு. This is the Egyptian captivity. தேவனுக்கு ஆராதனை அவர் விரும்புகிறபடி நாம் செய்ய முடியாதபடிக்கு இந்த எகிப்தின் வல்லமை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. This Egyptian captivity or Egyptian power is hindering us so that we do not serve the Lord the way the Lord expects of us. இப்ப ஆராதனைக்கு நம்ம எல்லாம் வந்தாச்சு. Now all of us have come to serve the Lord. இங்க பாட்டு பாடும்போது சேர்ந்து பாட்டு பாட மாட்டோம். And when the song is being sung, none of us will join together to sing the song. ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஸ்தோத்திரம் பண்ண மாட்டோம். And when we are expected to praise the Lord, we do not praise the Lord. அங்க உட்கார்ந்து ஒருத்தருக்கு பக்கத்துல ஒருத்தர் பக்கத்துல பேசிட்டே இருப்பாங்க. Sitting next side by side, they will be speaking one to the other. தெய்வ பயம் இருக்கா? நம்ம இருக்கிறது தேவசமங்கிற பயம் இருக்காது. And they do not have the fear of God, thinking that they are seated in God's presence. இந்த சினிமா தியேட்டர்ல எல்லாம் போனீங்கன்னா பக்கத்து சீட்ல உட்கார்ந்து பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாண்டு உட்கார்ந்துருப்பாங்க. And as you go to cinema halls, you can see people sitting next to next, talking or chatting one to the other and giggling. அப்ப சிலர் தேவசமத்துல அப்படிதான் இருப்பாங்க. Certain people will be like this in God's presence. அடுத்து ஆவியில நிறைய வேண்டிய நேரம் வரும்போது ஆவியில நிறைய மாட்டாங்க. Next, when the time is come for them to get filled in the spirit, they will not get filled in the spirit. சாட்சி அறிக்கை சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல மாட்டாங்க. When they are given time to testify or to confess, they won't do that. ஜெபிக்க சந்தர்ப்பம் கொடுக்கும்போது வாயை திறந்து ஜெபிக்க மாட்டாங்க. When an opportunity is given for them to pray, they won't open their mouths to pray. இப்படி வசனத்தை பேசுகிற வேளையில வசனத்தை கவனமா கேட்க மாட்டாங்க. In this way, when the words are preached, they won't be carefully listening to those words. இப்ப உதாரணமா ஒரு காரியம் சொல்றேன். For example, let me tell you a thing. நீங்க ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் படிச்சு தான் வந்திருக்கீங்க. You have completed your school and college education. நீங்க ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் படிக்கும்போது ஒரு நாள் கிளாஸுக்கு போலன்னு வைத்துக்கொள்ளுங்க. Suppose when you are studying in schools or colleges, suppose you have missed a day's class. நல்லா படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்வாங்க? What will the good learners do? நீங்க நல்லா படிச்சு உங்கள பலரும் வந்திருக்கீங்க. Many of you have studied well and have come here. என்ன செய்வீங்க? What will you do? ஒரு நாள் உங்களுக்கு சரீரத்துல வியாதி, அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல அல்லது காலேஜுக்கு போகல. Suppose one day you are sick and so you have not gone to school or college. என்ன செய்வீங்க? What will you do? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிளாஸ்மேட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு என்ன பாடம் நடத்துனாங்க அப்படிங்கிற அந்த நோட்ஸ கேட்டு வாங்கி ஒன்னு படிப்பீங்க அல்லது எழுதி எடுப்பீங்க. You will call your friends over the mobile phone or phone and ask them what had been taught in the class and then get their notebooks and copy it down in your own notebook. கேவலம் நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சினிமா பார்க்கக்கூடிய பழக்கம் உங்கள பலருக்கு இருந்திருக்கும். Before you were saved, many of you would have had the habit of watching movies. ஒரு படத்துக்கு போறீங்க, ஒரு 10 நிமிஷம் படம் ஓடிருச்சு. Suppose you have gone for a movie and before you entered there, a 10-minute movie has been gone. என்ன செய்வீங்க? What will you do? பக்கத்துல உள்ளவன்ட்ட முதல்ல என்ன போச்சுங்கறத கேட்டு தெரிஞ்சுக்குவீங்க. You will ask the next person as to what had happened earlier before you arrived there. இல்லன்னா என்ன செய்வீங்க? Or else what will you do? ஐயோ முதல்ல பார்க்காம விட்டாச்சு, 10 அரை மணி நேரம் படம் பார்க்கலன்னு சொல்லி அடுத்து போய் மறுபடியும் ஒரு அந்த படத்தை பார்ப்போம். Oh, I have missed half an hour of this movie, so let me see this once again, saying so you'll once again go to that movie. இத்தனை வருஷ விசுவாசிய வாழ்க்கையில நீங்க விசுவாசியா இருக்கிறீங்களே, ஒரு மணி நேரம் கூட்டத்துக்கு தாமதமா வர்றீங்க, ஒரு கூட்டத்துக்கு வராம இருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தர் என்ன பேசினார், என்ன சத்தியங்களை கொடுத்தார்னு என்றைக்காயில ஒரு நாள் நீங்க அதை கேட்டு தெரிஞ்சு எழுதுற பழக்கம் இருக்குதா? So many years you've been believers and times you come late for the meetings. Sometimes you have skipped the meetings. Have you ever had the habit of asking the other person who attended the meeting as to what was being preached there? And have you ever copied it down? Have you had this habit? அப்படிப்பட்ட பழக்கம் யாருக்காவது இருக்குதா? Have any of you got such a habit? அப்ப ஒரு கூட்டத்துக்கு வராவிட்டா இருதயம் துடிக்கணும். So if you skip one meeting, your heart should pulsate. அப்ப நம்ம கூட்டத்துக்கு வர முடியாம சில சூழ்நிலைகள் இருக்கலாம். But you might be caught in certain circumstances where you are not able to come to the meeting. நான் தான் சொல்றேன் ரெண்டு குரூப். So I'm telling you of two groups. இதுல ஒரு குரூப் நீங்க வேலைக்கு போறீங்க. Among that one group you are employed. கண்டிப்பா உங்களுக்கு காலை கூட்டத்துக்கு வர முடியாது. So definitely you cannot come for the meetings in the morning. ஆனா நீங்க என்ன செய்யணும்? But what should you do? நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்தா, if you are spiritual, ஏன்னா உலகத்துல இது உங்களுக்கு பழக்கம் தானே. For you have the habit in the world. இப்ப நீங்க வேலை ஸ்தலத்துலயும் ஒரு நாள் வேலைக்கு போல, ஒரு வாரம் வேலைக்கு போலனா அந்த ஒரு வார வேலையை வீட்ல இருந்து முடிக்கிறீங்க. Suppose you do not go for a day's work in the place where you work, or if you are absent for 1 week, so you sit at home and complete the work that you have left for that 1 week. உங்கள பலர் வேலை பார்க்கும்போது ஒரு வாரம் லீவ் எடுத்துறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. Suppose you who are employed have taken 1 week's leave. உங்க வேலையை நீங்க தான முடிக்கணும், வேற யாராவது முடிப்பாங்களா? Your work should be done by you only and not by someone else. அப்ப லீவ்ல இருந்தபோது என்னென்ன வேலையை முடிக்கணுமோ அதை நீங்க வேலை ஸ்தலத்துல முடிச்சிருக்கீங்க.
So whatever work you have to complete in your leave time, you do that in your place where you work. அதுபோல படிக்கிற இடத்துலயும் கூட படிக்கிற வேலையில ஒரு வாரம் ஸ்கூலுக்கு போல ஒரு நாள் போகலன்னா கிளாஸ்மேட் அந்த நோட்டை கேட்டு வாங்கி என்ன பாடம் நடத்துனாங்க அப்படிங்கறத நீங்க தெளிவா படிச்சதுனாலதான் பாஸ் பண்ண முடிந்தது. Similarly, in the place where you study might be in schools or colleges, if you have skipped classes, immediately you ask your friends as to what has been taught there. You get that and copy it in your notebook and study. That was the way you have cleared all the subjects. சில விசுவாசிகள் கர்த்தர் பேச ஆரம்பித்து கூட்டம் முடிகிற நேரத்தில் சிலர் வர்றீங்க, அது உங்களுடைய சூழ்நிலை. And certain believers, after the Lord has begun to speak, you come late at the end of the meeting. That is your circumstance. சரி, கடைசி 1/4 மணி நேரம் தான வசனம் கேட்டேன், அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்க, அது என்ன சத்தியம், கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்றைக்கு ஆயில உட்கார்ந்து அதை கற்றுக்கொள்ளுங்கிற ஆவி இருக்குதா? And you should stay and think, I have come only for the last 15-minute meeting, and what did the Lord speak earlier? What was he to say to me earlier? Have you ever had a habit of knowing all those things? இப்ப உலகத்துல நீங்க படிக்கிற வேளையில நீங்க கிளாஸ் ரெகுலரா கட் பண்றீங்க, படித்த பாடம் நடத்துனது ஒண்ணு நீங்க கவனிக்கல, அதை கேட்கல, அதை பார்க்கல, என்ன சம்பவிக்கும்? பரீட்சை எழுதுற நேரத்துல முட்டை தான் கிடைக்கும். In the schools or colleges where you study, if you regularly cut classes and you're not able to go along with the class and the subjects, the result will be that you will be getting a big zero. ஆவிக்குரிய வாழ்க்கையில அதான் சம்பவிக்க போகுது. That is what is going to happen in your spiritual life also. தேவ சமூகத்துக்கு நீ தாமதமா வர்ற, சில கூட்டங்களுக்கு வர முடியாவிட்டால், காலைல வேலைக்கு போயிட்டு காலை கூட்டத்துக்கு வர முடியாவிட்டால், சாயங்காலம் வந்து என்ன செய்யணும்? ஒன்னு வீட்டுல வந்த மனைவிமார்கள்ட்ட என்ன காலையில பேசுனாங்க அப்படின்னு கேட்கணும், இல்ல சக விசுவாசிகள்ட்ட போன் பண்ணி என்ன பேசுனாங்க அப்படிங்கறத கேட்டு நீ கற்றுக்கொள்ளணும். Suppose you're employed and not able to attend the morning meetings, then after coming home you must ask your wife who had attended the meetings in the morning as to what was being preached there, or else you must ask the other believers as to what was preached there and must take it to your heart. அப்படி கற்றுக்கொள்ளாவிட்டால் வருகையில போக முடியாது. In this way, if you do not learn, you will not be caught up in the coming. ஏனென்றால் சத்தியம் தான் ஒரு மனிதனை ஆண்டவரை போல மாற்றக்கூடியதா இருக்குது. For only the truth is able to turn a man like God. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Thou shalt know the truth, and the truth shall set you free. இங்க எழுத போட்டிருக்கு, மனுஷனை கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாய் மாற்றக்கூடிய உபதேசம். A doctrine which is able to present every man perfect in Christ Jesus. நீங்க உபதேசத்தை கேட்காம ஒவ்வொரு நாள் லேட்டா வந்து உட்கார்ந்துட்டு சரி லேட்டா வர்றோம், முன்னாடி என்ன பேசுனாங்க அதை கேட்டு கற்றுக்கொள்ளாம இருந்தா நீங்க சாகர வரைக்கும் நீங்களா தான் இருப்பீங்க, இயேசுவை போல மாற முடியாது. You're coming late to the meetings and listening to the messages only half the way, and if you're not interested in learning what has been taught earlier before you came, until the day of your death you will be as you are. மறுரூபம் உண்டாகாது. There won't be any transformation. அப்ப எகிப்தின் சிறை இருப்புனா என்ன? So what is Egyptian captivity? நம்ம கூட்டங்களுக்கு ஏதோ கடமைக்கு வருவோம், Namesake we come to the meetings, ஆனா கற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணத்துல வர மாட்டோம். but we won't come there with the thought of learning. இயேசு இந்த உலகத்துல இருந்தபோது கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவியோடு இருந்தார். When Jesus was living in this world, he had the spirit of learning. ஏசாயா 50ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது, When we read in Isaiah chapter 50, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு, so that I should give a word at the appointed time for him that is weary. தேவன் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். The Lord had given me the tongue of the learned. காலைதோறும் என்னை எழுப்புகிறார். He wakeneth me morning by morning. கற்றுக்கொள்ளுகிறவனை போல என் செவியை கவனிக்கும்படி செய்கிறார். He wakeneth mine ear to hear as the learned. கற்றுக்கொள்ளுகிற ஆவி வேணும். We have to have the spirit of learning. எபிரேயர்ல படிக்கும்போது, When we read in Hebrews, அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். he learned obedience by the things that he suffered. அப்ப கற்றுக்கொள்ளுகிற ஆவி நமக்கு இருக்கிறதா? So have we got the spirit of learning? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப ஒரு கூட்டத்துக்கு நமக்கு போக முடியாவிட்டால், Suppose we are not able to attend a meeting, என்ன பேசினாங்க, what have they spoken there? இப்ப நான் இங்க உட்கார்ந்துக்கிறவங்களுடைய ஆரம்ப நாட்களை நான் சொல்றேன். Let me tell you the beginning of those who are seated here. நீங்க இந்த சத்தியத்துக்கு வந்த புதிது இருக்கும். And the initial days when you came to this truth, அதான் இளவயதின் பக்தி. that is the kindness of thine youth, வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம். the love of thine espousals. இப்ப நான் சொல்ற காரியத்தை நீங்க அன்றைக்கு செஞ்சிருப்பீங்க. Now whatever I say, you would have done that on that day. இளவயதின் பக்தி இருக்கும்போது கூடுமான வரைக்கும் கூட்டத்துக்கு கட் பண்ண தோணவே தோணாது. When you had the kindness of thine youth, as far as possible, you will never cut meetings. ஒரு கூட்டத்தை மிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. You wouldn't have missed even a single meeting. வேலை ஸ்தலத்துல இருந்தாலும் எப்ப வேலை முடியும், எப்ப கூட்டத்துக்கு போலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். Even though you are in your work spot, all the time you will be thinking as to when the work will be over and when you will be allowed to attend the meeting. ஒருவேளை கூட்டத்துக்கு தாமதமா போய்விட்டா எப்படியா என்ன செய்யணும்,
அங்க என்ன பேசுறாங்கங்கறத கற்றுக்கொள்ளணும். In case I go late to the meetings, I must go and learn what had been taught earlier. இப்ப இந்த அனுபவங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்ட நான் சொன்ன அனுபவங்கள் நான் தான் சொல்றேன், உங்களுக்கு உலக வாழ்க்கையோட ஒப்பிட்டு சொல்றேன். Now I am comparing your life with your worldly work and saying, உலகத்துல நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, இல்ல காலேஜுக்கு போறீங்க, இப்ப ஸ்கூலுக்கு போறீங்கன்னு சொன்னா ஒரு நாள் கிளாஸுக்கு போகாவிட்டால் கூட படிக்கிறவங்க கிட்ட கேட்டு அவங்க என்ன பாடம் நடத்துனாங்கங்கறத கற்றுக்கொள்றோம். ஒருவேளை நோட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா மற்றவங்க நோட்ஸை வாங்கி எழுதி எடுக்கிறோம். suppose in your schools or college and the place where you work, if you are absent for one day, you ask the other person as to what had been taught on that particular day, and in case notes had been given to them, you get their notebooks and copy it down. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பழக்கமே நமக்கு கிடையாது. But in our spiritual life we do not have this habit at all. ஆராதனைக்கு வந்தாலும் அது தேவன் விரும்புகிறபடி ஆராதிக்கிறது இல்ல. And in case you come to the service also, you do not serve the Lord as the Lord desires. உலக பிரகாரமாக நீங்க பாத்தீங்கன்னா வேலை ஸ்தலத்துல ரொம்ப ஒழுங்கா இருந்திருப்பீங்க. In this world we can say that you are very disciplined in the place where you work. உங்களை படிக்கிற இடத்துலயோ வேலை பார்க்கிற இடத்துலயோ யாரும் ப்ளேம் பண்ணிருக்கவே முடியாது. Nobody could blame you in the place where you study or work. உலக ஜனங்களை பத்தி எனக்கு தெரியாது. I do not know about the people of this world. ஆனா தேவ ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியம் எனக்கு தெரியும். About the people of God, I can say one thing. அவங்க படிக்கிற இடத்துல வேலை பார்க்கிற இடத்துல ரொம்ப டிசிப்ளினோட இருந்திருப்பாங்க. யாரும் அவங்களை ப்ளேம் பண்ண முடியாது. They will be well disciplined in the place where they study and work, so nobody can accuse them. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல அப்படி இருக்கிறது இல்ல. But they do not be like that in God's presence. கர்த்தருடைய சமூகத்துல எல்லா விதமான ஒழுங்கினத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறோம். In God's presence they show all types of indiscipline. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் அல்ல. You are not the reason behind all these. எனக்குள்ள அந்த அனுபவம் காணப்பட்டதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் நான் அல்ல. If such an experience is found in me, I am not the reason for that. இதுக்கு காரணம் யார்? Who is the reason for this? அதான் எகிப்தின் வல்லமை. That is the Egyptian power. அதான் எகிப்தின் சிறையிருப்பு. That is the Egyptian captivity. இந்த எகிப்தினுடைய வேலை என்னன்னு சொன்னா, The work of this Egyptian is, தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறபடி அவருக்கு ஒரு ஆராதனையை நீங்களும் நானும் செய்ய முடியாதபடிக்கு என்னையும் உங்களையும் அது தடுக்கக்கூடியதா இருக்குது. It is able to hinder both you and me so that you and me do not serve the Lord the way the Lord expects of us. எப்படி தடுக்குதுங்கறத வசனத்திலிருந்து 3 காரியங்களை நான் சொல்லுகிறேன். I'll give you 3 references to show 3 ways by which it is hindering us. ஏன்னா अनेक விதங்கள்ல எகிப்து தடுக்குது. For in various ways Egyptian power is hindering us. இந்த நாட்கள்ல எகிப்தின் சிறையிருப்பை குறித்து மாத்திரமல்ல வேறு பல சிறையிருப்பை குறித்து நம்ம தியானிக்க வேண்டியிருக்குது. And in these days, apart from Egyptian captivity, we've got to meditate some other captivities too. இப்ப நான் சொல்ற வசனங்களை கவனமா கேளுங்க. Now listen carefully to the verses that I give. ஒன்று விளங்கிக் கொள்ளுங்க. You have to understand one thing. இப்ப நீங்க கேக்குறது கதை அல்ல. Now the thing that you're listening is not just a story. சத்திய உபதேசம். These are truths and doctrines. இந்த உபதேசத்தை கவனமா கேட்டீங்கன்னா இயேசு சொல்லுகிறார், நான் சொன்ன உபதேசத்தினாலே இப்போதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். And if you are attentive to these doctrines as per the words of Jesus, by the truth that I've told you, now are ye clean. உபதேசத்தை சத்தியத்தை கவனமா கேட்கும் போதே நமக்குள்ள ஒரு சுத்தம் உண்டாகுது, நமக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகுது. When you carefully listen to the truths and doctrines, there is a sanctification in us and also a deliverance. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Thou shalt know the truth and the truth shall set you free. இப்ப பாருங்க 3 முக்கியமான காரியங்களை சொல்லுகிறேன். Let me give you 3 important things. எகிப்தை குறித்து பல்வேறு காரியங்கள் இருக்குது. There are various things about Egypt. 30-32க்கும் அதிகமான காரியங்கள் இதற்கு அடையாளமாக நாம் சொல்லலாம். And I can give you 32 or more things about this. நான் இந்த கூட்டத்தில் ஆவியானவர் ஏவின இந்த சபைக்கு கொடுக்கும்படியாக சொன்ன 3 காரியங்கள். In this meeting, according to the instigation of the Spirit of the Lord, which is required for this church, I am giving you 3 important matters. அதுல ஒரு காரியத்தை காலைய தினத்துல பார்த்தோம். நீங்க Out of that, one matter was dealt this morning. இரண்டாவது கர்த்தர் இந்த எகிப்தை குறித்து சொல்லும்போது, The second point that the Lord says about the Egyptian is, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Exodus chapter 3 verse 17. நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. And I have said, I will bring you up out of the affliction of Egypt unto the land of the Canaanites and the Hittites and the Amorites and the Perizzites and the Hivites and the Jebusites unto a land flowing with milk and honey. இங்க எகிப்தின் சிறுமை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Here Lord says about the affliction of Egypt. எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி. And I will bring you out of the affliction of Egypt. அப்ப இந்த எகிப்து என்ன செய்யுதுன்னா உங்களையும் என்னையும் சிறுமைப்படுத்தக்கூடியதா இருக்குது.
So Egypt is afflicting both you and me. நாம் சிறுமைப்படுத்தப்பட்டா தேவனை ஆராதிக்க முடியாது. If we are being afflicted, we cannot serve the Lord. இப்ப சிறுமை என்று சொல்லும்போது நீங்க இன்னொரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். When we say of affliction, you must understand another thing. தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களை நம்முடைய பிரயோஜனத்துக்காக சிறுமைப்படுத்துகிறார். God is afflicting his own people for our good. உபாகமத்தில் வாசிக்கும்போது When we read in Deuteronomy, கர்த்தர் சொல்றார், the Lord said, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன். and I had afflicted you so that I might do good in your latter days. 15ஆம் வசனம் உபாகமம் 8:15. Deuteronomy chapter 8 verse 15. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை போதும். Who led thee through that great and terrible wilderness? கர்த்தர் சிறுமைப்படுத்துற ஒரு அனுபவம் இருக்குது. There is an experience of the Lord afflicting us. தேவன் உங்களையும் என்னையும் இந்த வனாந்தர பாதையில இந்த ஆவிக்குரிய பாதையில பல்வேறு சந்தர்ப்பத்தில் சிறுமைப்படுத்துவார். The Lord will afflict both you and me in this path of wilderness, in the spiritual journey. அது நம்முடைய பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போவதற்காக. That is to take us to heaven. நம்முடைய பின்னாட்களில் நமக்கு நன்மை செய்வதற்காக. So that he might do good at our latter end. ஆனா இங்கே நாம் யாத்ராகமத்தில் வாசித்தது அப்படிப்பட்ட சிறுமை அல்ல. But the thing that we read in Exodus is not such a type of affliction. இதுக்கு பேர் எகிப்தின் சிறுமை. This is called the affliction of Egypt. அந்த எகிப்தின் சிறுமை என்றால் என்ன? What is meant by the affliction of Egypt? இப்ப நம்முடைய ஜீவிதத்துல பல பாவங்கள், There are many sins in our life now. தேவனுக்கு பிரியமில்லாத பல சுபாவங்கள், Many natures that do not please the Lord. பொல்லாத கிரியைகள், Evil deeds. இதெல்லாம் நம்முடைய ஜீவிதத்துல இருக்கு என்று வைத்துக் கொள்ளுங்க. Suppose all these are found in our life. அது நிமித்தமாக நம்ம என்ன செய்வோம்? சிறுமைப்படுத்தப்படுவோம். And by this we might be afflicted. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், நம்ம யாரும் அப்படி செய்யறது இல்ல. இப்ப உதாரணமா நீங்க ஒரு வேலை ஸ்தலத்துல வேலை பார்க்கறீங்க, நீங்க என்ன செய்றீங்க? ஒருவேளை லஞ்சம் வாங்கிடுறீங்க, வேலை ஸ்தலத்துல ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கிறீங்க, லஞ்சம் வாங்கிடுறீங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு திருட்டு பண்ணிடுறோம். அப்ப அந்த பாவத்து நிமித்தமாக என்ன செய்யலாம்? சில வேளை கை மையமா பிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படலாம். அது பேப்பர்ல வரலாம், பலருக்கு அது தெரியலாம். அப்ப நம்ம சிறுமைப்படுத்தப்படுறோம். இது பாவத்து நிமித்தம், குற்றத்து நிமித்தம் வரக்கூடிய சிறுமைப்படுதல். For example, I'm telling you, but none of you will be doing such things. Suppose in the place where you work, you receive a bribe, or you have stealthily stolen some money, but you are being caught red-handed, and it's been published in the papers, and you are being humiliated for this. This is an affliction because of sin, and not an affliction of Egypt. இப்ப ஒரு பெரிய ஸ்தானத்துல இருக்கிறவங்கள இப்ப டிஎஸ்பியா இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சு இன்ஸ்பெக்டரா மாத்திராங்க, ஸ்தானத்தை விட்டு இறக்கிறாங்க, டிப்ரமோட் பண்ணிடுறாங்க. And suppose a person who is holding a very good position, something like a DSP, now he has been reverted to be a sub-inspector. அத இருக்கிற நிலவரத்திலிருந்து தாழ்த்திடுறாங்க. That is, he is being reverted. சில பதவியை பறிச்சிடுறாங்க. Certain people are taken their positions. அப்ப இது ஒரு சிறுமைப்படுற அனுபவம். This is also an experience of affliction. இதுதான் எகிப்தின் சிறுமை என்பது. This is called the affliction of Egypt. இப்ப நான் வசனத்திலிருந்து சில காரியங்களை சொல்லுகிறேன். Now let me give you certain references. முதலாவதாக நியாயாதிபதியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, First in Judges chapter 16 verse 19. இங்க அபிஷேகப்பட்ட தேவனால நசரேய பிரதிஷ்டை உள்ளதான சிம்சோன் இப்ப தெலீலாளுடைய மடியில போய் படுத்திருக்கிறான். Now Samson, who was anointed of the Lord and had a Nazirite consecration, was now in the bosom of Delilah. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. And she made him sleep upon her knees, and she called for a man, and she caused him to shave off the 7 locks of his head, and she began to afflict him, and his strength went from him. இங்க நான் வாசிக்கிறோம், சிம்சோனை தெலீலாள் சிறுமைப்படுத்த தொடங்கினாள். Here we read that Delilah started to afflict Samson. இதுதான் பாவத்து நிமித்தம் அல்லது எகிப்தின் சிறுமை என்பது. This is called the affliction of Egypt by sin. அவன் இருக்க வேண்டிய இடமே வேற. The place where he had to be was different. சிம்சோனுடைய அழைப்பு விசேஷம். The calling of Samson was special. இன்னும் சொல்ல போனா அவனுடைய பிறப்பே விசேஷம். In fact, his birth itself was something special. நசரேய பிரதிஷ்டை, A Nazirite consecration. அப்ப அவன் தன்னுடைய பிரதிஷ்டையில உண்மையா இருந்திருக்க வேண்டும். He should have been faithful or true in his consecration. உலகத்து மனிதன் ஜீவிக்கிறது போல அவன் என்ன செய்யறான்? உலகத்து மனிதனை போல தெலீலாளுடைய மடியில படுக்கிறான். He was leading a life like a common man in this world. Now he was found in the bosom of Delilah. அப்ப அவனுடைய தான் யார், தன்னுடைய பிரதிஷ்டை என்ன, தன்னுடைய அழைப்பு என்ன,
தன்னுடைய அபிஷேகம் என்ன, தன்னுடைய தெரிந்தெடுப்பு என்ன என்பதை மறந்து விட்டான். He has forgotten who he was, what sort of consecration he had, and how he was chosen, and how he should have been. அதாவது நசரேய பிரதிஷ்டை என்னன்னா சவரகன் கத்தி தலை மேல படக்கூடாது. The Nazarite consecration is that the razor should not come upon the head. அப்ப அந்த கத்தி என்று சொல்லும்போது When we say of razor, பாவத்தின் வல்லமை, மாம்சத்தின் வல்லமை நம்முடைய தலைய மனதை தாக்க கூடாது. the power of sin or the carnal power should not attack our head or mind. இப்ப பாருங்க, நாம் ஒரு வேதத்துல அந்த தீனாலை குறித்து படிக்கும் போது அந்த சீகமின் மனிதர் என்ன செஞ்சாங்க, அந்த குறிக்கப்பட்ட அந்த மனிதன் என்ன செஞ்சான்னா விருத்த சேனம் பண்ணான். And when we think of the issue between Dinah and the men of Shechem, we see that they had to undergo circumcision. அவன் எதுக்காக விருத்த சேனம் பண்ணான்? Why did he undergo circumcision? இந்த தீனால கல்யாணம் பண்றதுக்காக, தீனால விவாகம் பண்றதுக்காக விருத்த சேனம் பண்ணான். Only to marry Dinah, he allowed himself to be circumcised. சிலர் விவாகத்துக்காக ஞானஸ்நானம் எடுப்பாங்க. Certain people will take water baptism for the sake of marriage. சிலர் விவாகத்துக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்காக கூட்டங்களுக்கு வருவாங்க. And certain people to select a bride, they will come to these meetings. அப்படி இருந்தா தேவனுடைய நியாய தீர்ப்பு மேல வரும். If that is your thought or intention, the judgment of God will come upon you. உன் மேல மாத்திரமல்ல உன் குடும்பத்தின் மேலயும் வரும். Not only upon you, but upon your whole family. இத ஜாக்கிரதையா இருந்துக்கங்க இந்த விஷயத்துல. So in this matter, you've got to beware. பூர்வ உலகத்தை கர்த்தர் எதற்காக நியாயம் தீர்த்தான்னு தெரியுமா உங்களுக்கு? Do you know the reason why the Lord judged the old world? பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு வேலைக்கு அனுப்புறீங்களா, ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா, முழங்கால்ல நிக்கணும் ஒவ்வொரு பெற்றோரும். Parents, when you send your children to study and to work, you have to be on your knees for the sake of your children. ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் நடக்கணும். There should be dawn praising without fail in every family. இல்லனா நீங்க சரியான தாய், சரியான தகப்பன் கிடையாது. Or else you are not a proper mother or a proper father. யோபின் புத்தகத்துல யோபுக்கு பிள்ளைகள் காணப்பட்டாங்க. In the book of Job, we read that Job had children. அவங்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. They had the habit. ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் அந்த சகோதரர்கள் வீட்ல தான் விருந்துக்கு கூடுவாங்க. The children of one father, they used to gather together in the house of brothers for a feast. உலகத்து ஜனங்கள்ட்ட போய் ஐக்கியம் வைக்கிறது இல்ல. They did not have friendship or fellowship with the people in this world. ஃப்ரெண்ட்ஷிப் உலகத்து பிள்ளைகள்ட்ட போய் வைக்கிறது இல்ல. They did not have friendship with the people in the world. சகோதரர்கள் வீட்ல டைம் டேபிள் போட்டு விருந்து நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வீட்ல விருந்து. They had a timetable, and according to the timetable, they had feast in the houses of brothers every day. ஆனா தகப்பனுடைய உள்ளம் துடிக்குது. But the heart of the father was beating. ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாய் தூஷணம் பண்ணிருப்பாங்க, பரியாசம் பண்ணிருப்பாங்களோ, தூசித்திருப்பாங்களோ. In case my children might have blasphemed God or reproached my God. அதிகாலையில் எழும்பி தன்னுடைய பிள்ளைகளுடைய லக்கத்துக்கு தக்கதாக, எண்ணிக்கைக்கு தக்கதாக அதிகாலையில் எழும்பி அந்த தகப்பன் சர்வாங்க தகனபலி செலுத்துவானாம். And he used to rise up early in the morning and offered burnt offerings according to the number of his children. பாவம் நிறைந்த பொல்லாத உலகத்துல தான் நம்ம பிள்ளைகளை படிக்க அனுப்புறோம், வேலைக்கு அனுப்புறோம். We are still sending our children to study and to work in a world which is soaked in sin. இதுல பெற்றோர் மிகவும் கவனமாய் பக்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். In this matter, the parents should be very careful and godly. பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்துல முழங்கால்ல நிக்கணும், வாரத்துல ஒரு நாள் உபவாசம் எடுக்கணும். For the sake of your children, you have to stand on your knees in God's presence and should fast once a week. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. உன்னுடைய பிரதிஷ்டையை நீ காத்துக்கொள்ள வேண்டும். You should keep your consecration. உன் தலைமுடியை தெளிலால் வெட்டுறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. Do not give room for a Delilah to cut off the locks of your head. அப்படினா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் வளர முடியாது. நீ உன்னுடைய குடும்பமும் சிறுமைப்பட்டு போக வேண்டும். And if it be so, you cannot grow or develop in your spiritual life and in your worldly life. You and your family will be humiliated and you will have to go down and down. அதைத்தான் நியாயாதிபதி புத்தகத்தில் வாசிக்கிறோம். அவள் சிறுமைப்படுத்த தொடங்கினாள். And that is what in the book of Judges we read, that she started to afflict him. அந்த ஜடைமுடி என்பது அவனுடைய பிரதிஷ்டையை காட்டுகிறது. That lock of the head shows his consecration. அது நசரேய பிரதிஷ்டை. That was a Nazarite consecration. ஆனா இன்றைக்கு கிருபையின் காலத்துல ஜீவிக்கிற நாம் ஒவ்வொருவரும் அதை பார்க்கிற விலையேறப்பட்ட பிரதிஷ்டை. But we who live in this dispensation of grace, every one of us have got a consecration which is greater and better than that. வாலிப சகோதர சகோதரிகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். Oh young brothers and sisters, you've got to beware. சபையில இருந்தாலும் சரி, வெளியாளத்துல இருந்தாலும் சரி, விசேஷமா கோஎஜுகேஷன்ல படிக்கிறவங்க ஜாக்கிரதையா இருங்க. பெற்றோர்கள் கூடுமான வரையிலும் உங்க பிள்ளைகளை கோஎஜுகேஷன் அனுப்பாதீங்க. Both in the church and outside, and even in the place where you study, you have to be very careful. As far as possible, parents should take heed and see to that your children do not study in co-educational institutions. அப்ப நம்ம தேவனுடைய நியமத்தின்படி நம்முடைய ஜீவியம் இல்லாவிட்டால்,
If our life is not by the law of God, அல்லது பல்வேறு பாவங்களுக்கு நாம் இடம் கொடுப்போமானால், or if we give room to various sins, அது நம்முடைய ஜீவியத்துல நம்முடைய பலம் நம்மை விட்டு நீங்கிவிடும். then our strength will be removed from our life. அதான் சிம்சோனை அந்த ஜடையை வெட்டின போது அவ சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அந்த தெளிலால் அவனை சிறுமைப்படுத்துறா. அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கி விட்டது. That is, when Samson allowed the locks of his head to be cut off, Delilah started to afflict him and his strength went away from him. ஆனா அவனுக்கு தெரியல. But he did not know that. பெலிஸ்தர் பிடிக்க வந்தபோது எப்போதும் போல உதறி போட்டு போவேன்னு சொல்லி எழும்புறான். When the Philistines came to take hold of him, he said that he will go as usual. அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கினது அவனுக்கு தெரியல. He did not know that his strength had gone away from him. அதனால தேவ சமூகத்துக்கு நாம் வரும்போது பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்பட வேண்டும். Therefore, when we come to God's presence, we should be found with fear and trembling. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே பாவத்தின் மூலமாக சிறுமைப்படுத்தப்படுகிற அனுபவம். Therefore, an experience of being afflicted by sin. தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, you have to keep your way or your walk when you go to the house of God. தேவாலயத்துல நடக்க வேண்டிய ஒரு முறை இருக்குது. சொந்த வீட்ல நடக்கிறது போல தேவாலய ஆலயத்துல நடக்கக்கூடாது. There is a way you have to behave in the house of God. You cannot behave as you behave in your own house. யாக்கோபு சொல்கிறான், இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. Jacob said, how dreadful is this place. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல. This is none other than the house of God. இது வானத்தின் வாசல். This is the gate of heaven. அப்ப தேவனுடைய வீட்ல பேசி சிரிச்சு விளையாண்டு பரியாசம் பண்ணி இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்க கூடாது. So coming to God's house, you should not laugh, giggle, chortle and make jesting or mocking one another. இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. How dreadful is this place. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல. It is none else than the house of God. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், St. Paul says to Timothy, தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியணும். if I tarry long, thou mayest know the way thou oughtest to behave in the house of God. தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறிய வேண்டும் என்று சொல்கிறார். He says thou oughtest to know the way thou have to behave in the house of God. அதனால தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நம்ம அறியணும். So we have to know the way we have to behave in the house of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy அப்ப name. சிம்சோனுடைய ஜீவியத்திலே ஒரு தோல்வி வந்தது. There was a failure in the life of Samson. அவனுடைய கண்கள் மூடி கட்டப்படவில்லை. And his eyes were not covered. அவனுடைய மனது மூடி கட்டப்படவில்லை. His mind was not covered. அவனுடைய தலையில சவரகன் கத்தி பட்டது. Razor came upon his head. ஆனா பிரமாணம் என்னன்னு சொன்னா, பிரதிஷ்டை என்னன்னு சொன்னா, நசரேய பிரதேசத்துல சவரகன் கத்தி அவன் மேல படக்கூடாது. But by the Nazirite consecration, the razor should not come upon his head. ஆகவே நம்முடைய ஜீவியத்துல பாவத்து நிமித்தமாக உண்டாகிற சிறுமைப்படுத்தப்படுகிற அனுபவம். Therefore, the experience of being afflicted by sin in our life. நம்ம பொதுவாக பேசி சிரிப்பதெல்லாம் பெருசா எடுக்கிறது இல்ல. Generally, when we speak to others and laugh, we do not take it seriously. வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். Jesting, mocking is not convenient. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்குது. It is written that we have to give account on the day of judgment of every vain word that man speaks. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. In the multitude of words there wanteth not sin. அதாவது சுருக்கமா ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, அரை மணி நேரம் நீங்க ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னா எப்படி ஒரு 10 வார்த்தையில பாவம் பண்ணிடுவோம். And in short, a saint used to say, suppose you speak to another person for half an hour, at least 10 words will be sinful words. ஆகவே இங்க நான் பார்க்கும்போது எகிப்தின் சிறுமை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Here we see the Lord speaking about the affliction of Egypt. அது என்ன சிறுமை? What sort of affliction is it? பாவங்களின் நிமித்தமாக. By sin. சிலருடைய வாழ்க்கையில ரகசிய பாவங்கள். In the life of certain, there are secret sins. ரகசிய தொடர்புகள். Secret contacts. ரகசிய ஐக்கியங்கள். Secret fellowships. இது நிமித்தமாக உண்டாகிற பாவம். And sins because of these. மாத்திரமல்ல, not only that, வேறு சில பாவங்கள் இருக்குது. there are some other sins also. கீழ்ப்படியாமை பாவம் தான். Disobedience is sin. எதிர்த்து பேசுவது பாவம் தான். Gainsaying is sin. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அடக்கி வளர்க்காவிட்டா அது பாவம். If you restrain not your children, that is sin. பிள்ளைகளை அடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written we've got to restrain our children. அப்ப நீங்க உங்க சொந்த பிள்ளைகளை அடக்கணும். You have to restrain your own children. சபையை நடத்தக்கூடிய தேவ ஊழியர்கள் ஜனங்கள் தான் பிள்ளைங்க, அவங்களை அடக்கணும். The leaders of God who lead the church have the believers as the children, so they've got to restrain them. ஏலியை குறித்து கர்த்தர் சொல்றார். The Lord says about Eli. கர்த்தர் நேரடியா சொல்றாரு. The Lord directly spoke.
தங்கள் மேல் சாபத்தை அவருடைய பிள்ளைகள் வரப்பண்ணுகிறார்கள் என்பதை அறிந்திருந்தோம், knowing that the children were incurring a wrath or a curse upon themselves, அவன் தன் பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்து நிமித்தம் because he did not restrain his children, என்றைக்கு நீங்காத நியாயத்தீர்ப்பை அவன் குடும்பத்து மேல கட்டளையிடுவேன். I will send a judgment upon his house which cannot be purged forever. இப்ப நீங்க உங்களுடைய பிள்ளைகளை அடக்கி பக்தியில வளர்க்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. I do not know if you are restraining your children and bringing them up in a godly way. ஆனா நான் எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை பக்தியில அடக்கி வளர்க்காவிட்டா ஏலி பிடரி முறிஞ்சு செத்தது போல நான் பிடரி முறிஞ்சு சாகணும். But if I do not restrain the children that God has given to me and bring them up in a godly way, then I'll also have to die as Eli died after breaking his neck. நான் மட்டும் செத்தா பரவாயில்லை. Is enough if I alone die. நான் கண்டிக்காம யாரை விடுறேனோ அவங்களும் சாவாங்க. If suppose I do not restrain somebody, that person also will die. அதான் வாசிங்க, அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. We have to read that verse. 1 சாமுவேல்ல வாசிக்கும்போது In 1 Samuel, தன்னுடைய பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்து நிமித்தம், because of the sin that he restrained not his sons. அடக்குறதுனா உலக பிரகாரமான காரியத்துல படி வேலை பாரு அப்படி சிலர் அடக்குவாங்க. கூட்டத்துக்கு போகாத உட்கார்ந்து படி. When we say restraining, certain people will be restraining the children, saying, do not go to meetings but sit at home and study. Not so. 1 Samuel chapter 3 verses 13 and 14. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தை நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தால் செய்த அக்கிரமம். For I have told him that I will judge his house forever for the iniquity which he knoweth, because his sons made themselves vile, and he restrained them not. பிள்ளைகளை அடக்காமல் போவது பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, if you restrain not your children, there is sin. பிள்ளைகளை அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துக்கு எழுப்ப வேண்டும். You have to wake up your children for the dawn praising. குடும்ப ஜெபத்துல உட்கார வச்சு பயிற்சிக்க வேண்டும். You have to train your children to sit in the family. ஆவிக்குரிய வாழ்க்கையில கால்களை அடக்கி ஜீவிக்கணும். For in your spiritual life, you have to control your legs. எரேமியா 14:10 எல்லா வசனம் தான் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. You all these are verses from the Bible. Please write it down. எரேமியா 14:10. Jeremiah chapter 14 verse 10. அவர்கள் தங்கள் கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள் என்று கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். அவர்கள் தங்கள் கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள். They have loved to wander, they have not refrained their feet. கேவலம் ஒரு கல்யாணம், சொந்தக்காரங்க கல்யாணம், அந்த கல்யாணம் இந்த கல்யாணத்துக்காக விடுமுறை போட்டு குடும்பமா போறீங்க. After all, for the wedding of a relative or wedding of someone else, you apply for leave and go there as a family. என்றைக்காவது சுத்தியரி கூட்டத்துக்கு லீவ் எடுத்துட்டு வந்து உட்கார்றவங்க இருக்கீங்களா? அந்த பழக்கம் இருக்குது உங்களுக்கு? Have ever you got the habit of applying for leave for sanctification meetings and coming here? கர்த்தருடைய சமூகத்தை கனம் பண்ணுவோம். Let us honor God's presence. நீ எகிப்தின் சிறையிருப்பில் இருக்கிறாய். You are in Egyptian captivity. ஆகவே தான் தேவ சமூகத்துக்கு குறித்த நேரத்துக்கு வர முடியாத அளவுக்கு இந்த வல்லமை உன்னை தடுத்து நிப்பாட்டுது. That is why this power is hindering you, so that you are not able to come to God's presence at the right time. அடுத்து சிறுமைப்படுத்தப்படுகிற அனுபவம். Next, the experience of being afflicted. இது பாவத்தினால உண்டாகிற சிறுமை. This is an affliction by sin. எப்படி சிம்சோன் சிறுமைப்படுத்தப்பட்டான் என்று பார்த்தோம். We saw the way Samson was afflicted. அடுத்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல Next, in the prophetical book of Isaiah, 51:21 chapter 51 verse 21, அங்க ஒரு சிறுமைப்படுத்தப்படுற அனுபவத்தை பார்க்கிறோம். there we see of an experience of being afflicted. ஆகையால் சிறுமைப்பட்டவளே மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே நீ கேள். Therefore hear now this, thou afflicted and drunken, but not with wine. இந்த வார்த்தையை கவனிங்க. Listen carefully to these words. நீ கேள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, hear now. சிறுமைப்பட்டவங்க, Those who are afflicted. இந்த சிறுமை எப்படி வந்துச்சு? How did this affliction come? மதுபானம் குடிச்சவங்க தான் பொதுவா பாருங்க. நீங்க உங்கள பலரும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி குடித்திருக்கலாம். Generally, many before you are being saved, you would have taken to drinking. இப்ப பொதுவாக இந்த மதுபானத்தை குடித்தா என்ன உண்டாகும்? வெறி உண்டாகும், போதை உண்டாகும். Generally, if you take alcoholic drinks, you will become inebriated. ஆனா இங்க கர்த்தர் சொல்லுகிறார், நீ மதுபானம் குடிக்கல, தேவ ஜனங்கள் மதுபானம் குடிக்கல, ஆனா நீ வெறி கொண்டிருக்கிற. But here the Lord says you are afflicted and drunken, but not with wine. இது என்ன வெறி? What type of being inebriated? இது என்ன வெறி? What type of drunkenness is it? பண வெறி. You have a crazy towards money. சிலருக்கு பணம் சம்பாதிக்கணும் வெறி.
Certain people are all the time crazy about earning more and more money. அதனாலதான் அவங்களுக்கு என்ன இல்ல, தேவ சமூகத்துக்கு வர்றது இல்ல. That's why they are not able to come to God's presence. வந்தாலும் கடமைக்கு கூட்டம் முடிகிற நேரத்துல வந்து உட்கார, அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு வந்து உட்கார வேண்டியது. Even if you come namesake, you come to the meetings just to put in attendance. நிச்சயமா கர்த்தர் உன்னை ஒரு நாள் விசாரிப்பார். Certainly one day the Lord will inquire. தானியேலின் புத்தகத்துல படிச்சு பாருங்க, தேவனுக்கு ஒரு தராசு இருக்கிறது. If you read the book of Daniel, you can know that the Lord has a balance in his hand. பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக கர்த்தர் அந்த தராசை பிடித்தார். The Lord held his balance against the king of Babylon. நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்படுகிறாய், உன் ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. Thou art weighed in the balances and found wanting, thy kingdom is finished. மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். Many tekel uparsin. நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்படுகிறாய். Thou art weighed in the balances and art found wanting. இப்ப தராசுல ஒரு பக்கம் On one side of the balance, தேவனுடைய காரியங்கள், matters concerning God. மறுபக்கம் நீங்க உலக வேலை, On the other side, your worldly job, உலகத்துல படிப்பு, your worldly education. இதுக்கு சரியா போயிடுறீங்க. You are regular to all these. அதுல கட்டடிக்கிறது இல்ல. There you do not cut. காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ வேலைக்கோ யாரும் 2 மணி நேரம் லேட்டா போறது இல்ல. No one goes to colleges, schools and job 2 hours late. சொந்த பிசினஸுக்கு அதிக நேரம் உழைக்கிறீங்க. And in your own business, you labor for more hours. ஆனா தேவ சமூகத்துக்கு நாம் அதுல என்ன செய்றோம், குறைவா இருக்கிறோம் வர்ற விஷயத்துல. But we are wanting in God's presence in matters concerning coming to God's presence. அப்ப இதுதான் வெறி. அந்த எகிப்தின் வல்லமை ஒன்னு சிலருக்குள்ள பண வெறியை கொண்டு வருது. The reason is that the Egyptian power is making you money crazy. சிலருக்கு வந்து பட்டங்கள், பதவிகள், ஸ்தானம் அதன் மேல வெறி. Certain people are crazy towards their education, studies and qualifications. அதன் மேல வெறி வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். If you start to be crazy over that, that's the end of it. அதுக்கப்புறம் தேவனை தேடுற அனுபவம் படிப்படியா குறைஞ்சு வரும். After that, the experience of seeking God will gradually diminish. அடுத்து சில காரியங்கள் மேல இச்சையின் மதவெறி என்று எழுதப்பட்டிருக்குது. And next there is a lust over certain things. எல்லா வசனத்தையும் வாசிக்க சமயம் இல்ல. We cannot find time to read all those verses. எரேமியா 2ஆம் அதிகாரத்துல கர்த்தர் தம்முடைய சொந்த ஜனத்தை காட்டுக்கழுதைக்கு ஒப்பா சொல்றார். In Jeremiah chapter 2, the Lord compares his own people to a wild ass. அந்த காட்டுக்கழுதைக்கு என்ன சொல்றாரு? What does he say for that wild ass? இச்சையின் மதவெறி என்று சொல்லுகிறார். And he says about her lust. 2:24 Jeremiah chapter 2 verse 24. வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டு கழுதை நீ. அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதன் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். A wild ass used to the wilderness that snuffeth up the wind at her pleasure. In her occasion who can turn her away? All they that seek her will not weary themselves. In her month they shall find her. வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியில காற்றை உட்கொள்கிறதுமான காட்டுக்கழுதை நீ. A wild ass used to the wilderness that snuffeth up the wind at her pleasure. கேள்வி கேட்கிறார், அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? The Lord asked, in her occasion who can turn her away? அதான் இச்சையின் மதவெறி. That is, she is filled with lust. அந்த இச்சை எதன் மேலும் வரலாம். That lust may be towards anything. ஆஸ்திகள் சம்பாதிக்கணும். To earn riches. வாசிங்க 1 தீமோத்தேயுல வாசிக்கிறோம். We read in 1 Timothy. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. Love of money is the root of all evil. சிலர் அதை இச்சித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written some coveted after. அதான் நான் சொன்ன இச்சையின் மதவெறி. That is, I told you about the lust. பணத்தின் மேல இச்சை. A lust over money. இந்த இச்சையின் மதவெறி வாசிங்க 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10. 1 Timothy chapter 6 verse 10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். For the love of money is the root of all evil, which while some coveted after, they have erred from the faith and pierced themselves through with many sorrows. அப்ப சிலர் அதை இச்சித்து, Some have coveted that. அந்த பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேர். The love of money is the root of all evil. இதான் எகிப்தின் வல்லமை. This is the Egyptian power. பண ஆசையை கொடுத்துரும். It will give you the love of money. அப்ப நம்ம என்ன செய்யலாம், நம்ம பக்திக்குரியவங்களா இருந்தா மற்றவங்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு என்ன செய்யலாம், சொந்த பிசினஸ் பண்றவங்களை சொல்றேன், தேவசமத்துல வந்து உட்காரலாம். இந்த ஒரு வாரத்தை சொல்றேன், முக்கியமாக இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தின் நாட்கள்ல. In these days of sanctification, I will give you an important word for those who have their own business. If you are godly, you will give those responsibilities to another responsible person and come to God's presence. இப்போ ஒரு கம்பெனில வேலை பார்க்கறீங்க, ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறீங்க, உங்களுக்கு டியூட்டியை விட்டுட்டு வர முடியாது. If you're working in a company or under a government sector, you cannot leave off your duty and come for these meetings. அப்பயும் கூட நீங்க ஒன்னு செய்யலாம். There too you can do one thing. கூட்டம் வேலை முடிச்சு நீங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்க ஒரு சகோதரனை பார்த்தேன்,
அவர் நேரா வேலையில இருந்து இங்க பேக்கோட வந்து இறங்கி இருக்கிறார். Instead of going home after working hours and after that coming to the meetings, I saw a brother here, he came directly from his office. அப்ப மதுபானம் குடியாமல் வெறி கொள்றது, That is being drunken without drinking wine. அதான் சிறுமப்படுத்தப்படுற அனுபவம். That is the experience of being afflicted. அப்ப பணத்தின் மேல வெறி, And you are crazy over money. பதவியின் மேல் வெறி, You're crazy over a position. பட்டத்தின் மேல் வெறி, Crazy over your degrees. ஸ்தானத்தின் மேல் வெறி, Crazy over positions. இப்படி உலக பிரகாரமான பல்வேறு காரியங்கள் மேல இச்சை வந்து அதன் மேல மத வெறி. And in this way you have lust over various things in this world and you're crazy over that. இந்த காட்டுக்கழுதினுடைய சுபாவம் என்ன? What is the nature of this wild ass? யோபின் புத்தகத்துல சொல்றாரு. In the book of Job he says, இந்த காட்டுக்கழுதின் சுபாவம் என்னன்னு? what is the nature of this wild ass? இரை தேட அதிகாலமே புறப்படுமா. It starts early in the morning seeking its prey. உலக பிரகாரமா சம்பாதிப்பதற்கு வேலை பார்ப்பதற்கு நம்ம என்ன செய்யறோம்? அதிகாலமே புறப்பட்டு போய் மணிக்கணக்கா வேலை பார்க்கிறோம். In the world, to work and to gain more and more money, you rise up early in the morning and go for your work. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல அதிகபட்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதுல பாதிக்கு பாதி நேரத்தை திருடுறோம். But in God's presence, at the most 2 or 3 hours, and out of that 50% of the time we are robbing. யோபின் புத்தகத்துல வாசிங்க. In the book of Job, chapter 24, verse 5. Behold, as wild asses in the desert, go they forth to their work, rising betimes for a prey. The wilderness yieldeth food for them and for their children. இதோ அவர்கள் காட்டு கழுதைகளைப் போல இரை தேட அதிகாலமே தங்கள் வேலைக்கு புறப்படுகிறார்கள். அதிகாலமே தங்கள் வேலைக்கு போயிடுறாங்க. They go early in the morning for the work. இந்த உலகத்துல கொஞ்சம் வருஷம் தான் இருக்க போறோம். We are going to live for a few more years in this world. நித்தியமா ஆண்டவரோட இருக்க போறோம். Eternally we are going to live with the Lord. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற கொஞ்ச நேர வாழ்க்கைக்காக For the short period of life in this world, அதிகாலமே உங்களுடைய வேலைக்கு புறப்பட்டு போறாங்களாம். காட்டுக்கழுதையில போல. As wild asses, they go very early for their work. நீங்க வேலைக்கு போறது தப்பு இல்ல. It's no wrong going for work. ஆனா இப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? But what does the Lord expect? எப்படி ஒரு வேலைக்கு போறதுக்காக அதிகாலமே எழும்பி ஆயத்தப்பட்டு போறீங்களோ, As you're rising up early every morning to go for your work, அதுபோல என்னுடைய சமூகத்துக்கு வர விஷயத்துல உத்தரவாதம் உள்ளவனா இரு. similarly you must be responsible when you come to my presence too. என்னுடைய சமூகத்துக்கு வரதுல ஜாக்கிரதை உள்ளவனா இரு. You must be careful when you come to my presence. அப்ப இவங்க என்ன எழுதப்பட்டிருக்குது? What is written here? வனாந்தரம் தான் அவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். The wilderness yieldeth food for them and for their children. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know the meaning of this? அவரோட அர்த்தம் தேவ சமூகத்தை கனமண்ணாதவங்களுடைய முடிவு வேலைக்கு மாத்திரம், உலகத்துள்ள வேலை, சம்பாத்தியம், பணம், படிப்பு இதற்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து தேவ சமூகத்தை அலட்சியம் பண்றவங்களுடைய முடிவு என்னன்னா, வனாந்தரம் தான் அவங்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். That is, those who give importance for the children's education and job and despise God's presence, the end of them will be that the wilderness has to give food for them and their children. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know its meaning? இயேசுவின் ரகசிய வருகையில குடும்பமாய் கைவிடப்பட்டு, Being left behind as a family in the secret coming of Jesus, அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியில சிக்கிக் கொள்வதை காட்டுகிறது. they get entangled in the reign of Antichrist. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். The book of Revelation chapter 12 verse 6. ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. And the woman fled into the wilderness, where she had a place prepared of God, that they should feed her there 1260 days. 5ஆம் வசனத்துல சபை எடுத்துக் கொள்ளப்படுறத பாக்குறோம். In verse 5 we see that the church is being raptured. 6ஆம் வசனத்துல கைவிடப்பட்ட சபையை குறித்து எழுதப்பட்டிருக்குது. In verse 6 it is written about the left behind church. அந்த கைவிடப்பட்ட சபைக்கு வனாந்தரத்துல ஒரு ஆகாரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். And then for the forsaken church the Lord has kept a place in the wilderness. ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால், The woman fled into the wilderness அங்கே 1160 நாளளவும் for 1260 days அவளை போஷிப்பதற்கு, to feed her, அதான் ஆகாரம் கொடுப்பதற்கு, that is to give her food. தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. She had the place prepared of God for her. இதான் யோபிலே சொல்லப்பட்ட வார்த்தையின் அர்த்தம். This is the meaning of the words spoken in the book of Job. அப்ப வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், Therefore to be caught up in the secret coming, நீங்க வேலைக்கு போக வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லல. the Lord doesn't say that you should not go to work. அதற்கு எப்படி ஜாக்கிரதையா போறீங்களோ, அதுக்கு எப்படி உத்தரவாதத்தோட போறீங்களோ, அதுபோல தேவ சமூகத்தையும் கனம் பண்ணு. And as diligent you are to go to a place of work, and how responsible you are there, similar responsibility and diligence should be shown in God's presence. இன்னும் சில ஆவிக்குரியவங்க என்ன செய்வாங்க, அதை பார்க்கலாம்
அதிக ஜாக்கிரதையாக தேவ சமூகத்தில் இருப்பாங்க. Certain spiritual people will be giving more diligence to God's presence than to they give to their work. மூன்றாவது எகிப்து என்று சொல்லும்போது The third point about Egypt, யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை இந்த வசனத்தை தயவு செய்து எல்லாம் கவனமா படிங்க. Exodus chapter 5 verses 7 to 9. Everybody should be very carefully listening to these verses. செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம். அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலா இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள். அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதீர்கள் என்று கட்டளையிட்டான். Ye shall no more give the people straw to make brick as heretofore. Let them go and gather straw for themselves, and the tale of the bricks which they did make heretofore ye shall lay upon them. Ye shall not diminish aught thereof, for they be idle. Therefore they cry, saying, Let us go and sacrifice to our God. Let their more work be laid upon the men, that they may labor therein, and let them not regard vain words. ஒர்க்லோடு அதிகம். They are increasing the workload. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எகிப்தின் வல்லம் என்ன செய்து தேவனை ஆராதிக்க முடியாத அளவுக்கு சகோதரிமார்களுக்கு என்ன செய்து வீட்டுல வேலையை கூட்டுது. And the Egyptian power is increasing the workload for the sisters at home so that they are not allowed to go and serve the Lord. உதாரணமா நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா 2 நேரம் 3 நேரம் சமைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஒருவேளை வீட்டுக்காருக்கோ குடும்பத்துல யாருக்காவது மாமனாருக்கோ மாமியாருக்கோ சுகர் வியாதி வந்தாச்சுன்னா சகோதரிமார் 5 நேரம் சமைக்கணும். Suppose you have the habit, the sisters have the habit of cooking 3 meals a day. Suppose the husband or the mother-in-law or the father-in-law is a diabetic, you might have to cook 5 or 6 meals per day. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God. வேலை கூடும்போது When workload increases, ஜெபத்துக்கு வர்றது குறையும். and your prayer life will diminish. அதுபோலதான் உங்களுக்கு வேலை ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா Similarly for you, when you place where you work, இப்ப கம்பெனி என்ன செய்யுது வேலையை அதிகமா கூட்டுது, ஒர்க்லோட கூட்டுது, உங்க தலைமையில சுமத்துது. the company is increasing the workload upon your head. இப்ப நம்ம எல்லாம் இப்ப இங்க வயசான பலர் இருக்கிறீங்க. நம்ம படிக்கிற நாட்கள்ல என்ன செய்வாங்க, ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் டீச்சர்ஸ் தான் பாடம் நடத்துவாங்க. Now there are many old people here, and including myself, I say, in the days when we studied, teachers used to teach us in schools and colleges. ஆனா இப்ப ஸ்கூல்லயும் காலேஜ்ல என்ன நடக்குது தெரியுமா? But do you know what is happening now in schools and colleges? பிள்ளைகளே போய் நெட்ல உட்கார்ந்து டவுன்லோட் பண்ணி பாடங்களை என்ன செய்யணும், ப்ரிப்பேர் பண்ணி படிக்கணும். The children have to go and sit in front of the net. They have to search for the subjects, download it, and they have to get ready, get themselves ready. இப்ப டீச்சர்ஸும் அங்க காலேஜ்ல உள்ளவங்க என்ன சொல்றாங்க, பிள்ளைகள்கிட்ட நீங்க போய் நெட்ல போய் டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செய்யுங்க, இத்தனாம் தேதிக்குள்ள ப்ராஜெக்ட் வைங்க. And the teachers and the staff in colleges ask the children to go and sit in front of the net and download the subjects and have to present the projects on that particular date. பார்வோன் சொன்னது என்ன? What did Pharaoh say? வைக்கோல் கொடுக்க வேண்டாம், Should not give straw, ஆனா செங்கல் அறுக்க வேணும். but you have to bring in the tade of bricks. கணக்கின்படி செங்கலை கொடுத்துறணும். And you have to give the tade of bricks as usual. சொன்ன நேரத்துல ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். At the said time you have to submit the project. ஆனா நாங்க பாடம் நடத்த மாட்டோம். But we will not teach the lesson. நீங்க போய் நெட்ல உட்கார்ந்து டவுன்லோட் பண்ணுங்க. You got to sit in the net and download it. சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா பிசாசினுடைய வேலை இது. This is the work of the devil. Even from a very small child he has to do that. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் படிக்கிற இடத்துல போய் நெட்ல உட்கார வச்சிருக்கான். Today he is making all our children to sit in front of the net for the sake of their education. அப்ப சில வீடுகள்ல கம்ப்யூட்டர் இல்ல, அப்ப என்ன செய்றாங்க, பிள்ளைங்க நெட் சென்டருக்கு போறாங்க. Certain children do not have computers in the houses, so they've got to go to the browsing centers. அதுல அநேகர் தவறுகிறார்கள். And many people err there. அப்ப இதுக்கெல்லாம் இதான் பிசாசின் வல்லமை, எகிப்தின் வல்லமை. This is the power of the devil or the Egyptian power. வைக்கோல் தர மாட்டோம், We will not give straw, ஆனா கணக்கின்படி செங்கல் தரணும். but you have to give the tade of bricks. பார்வோன் சொன்னது என்ன? What did Pharaoh say? அதிக வேலையை கொடுங்க. You give them more work, அப்ப தேவசமத்துக்கு வர மாட்டாங்க. then they won't come to God's presence. திடீர்னு உங்க வீட்டுல 10 கெஸ்ட் 10 பேர் வந்தாச்சுன்னு சொன்னா, Suppose all of a sudden some 10 guests come to your house. இனி 10 பேருக்கு சமைக்கணும். You have to cook for those 10. அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். You have to look into all their needs. சரி, இன்னைக்கு ஜெபம் வேண்டாம், இன்னைக்கு குடும்ப ஜெபம் வேண்டாம். So today we need not have a family prayer. அடுத்து கஷ்டப்பட்டு படுக்கிறதுக்கு லேட் ஆகும், காலைல சோத்திர ஜெபத்துக்கு எழும்ப முடியாது, வேண்டாம். And then you will go down to bed late in the night, so you will have to skip the dawn praising also the next day. இன்னைக்கு வேலை ஸ்தலத்திலயும் பாருங்க, அநேகருக்கு வேலையை கூட்டி கொண்டே இருக்காங்க. Today in the place where you work also you can see that they are increasing the workload for many. விசேஷமா ஐடி ஃபீல்ட்ல
particularly in IT field. லண்டன்ல இருந்து ஒரு விசுவாசி சகோதரன் போன் பண்ணா அப்படி. A believer brother called me up from London. லண்டன்ல இருக்கிறாரு. He is in London. இந்த தம்பி வாலிப பையனா இருக்கும்போது இப்ப வாலிப பையன் தான், ஒரு கூட்டம் மிஸ் பண்ண மாட்டா அப்படி. Now too he is a young boy when he never missed even a single meeting. ஆனா இப்ப லண்டன்ல போய் வேலை நிமித்தமா லண்டன்ல உட்கார்ந்தாரு. 22 மணி நேரம் 20 மணி நேரம் அந்த கம்ப்யூட்டர்லயே உட்கார்ந்துட்டோமா, 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு. Now he is occupied in London, and for the sake of the job he is to sit before the computer for 20 or 22 hours a day. அப்ப நீங்க உலக பிரகாரமாக கவர்மெண்ட்ல வேலை பார்த்தாலும் இப்ப பாருங்க, இப்ப சிலர் எல்லாம் பிஎட் படிக்க போறாங்க, சில காலேஜுக்கு போறாங்க. காலைல 7 மணிக்கு போனாங்கன்னா நைட்டு 7 மணி 8 மணி வரைக்கும் அங்க காலேஜ்ல பிடிச்சு உட்கார வைக்கிறான். And certain children go to colleges and also for B.Ed classes, and for the sake of the studies they are made to sit from morning 7 to the evening 7. ஒர்க்லோட் அதிகமா கொடுத்துறா, வீட்டுக்கு போகும்போது ஒர்க்லோட் கொடுத்துறா, ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து எழுந்து கை வலிக்க. And after, when they go home also they are given a big workload, and so they have to sit all through the night writing, and the hands too are aching. பிள்ளைய குடும்ப ஜெபத்துக்கு கூட்டி பாருங்க, போமா எனக்கு எழுத வேண்டியிருக்குன்னு சொல்லும். Call your children for family prayer, they will say, no, I have got to write. எனக்கு பதிலா நீ எழுதுவியான்னு கேட்கும். And it will ask, instead of me, will you write that? அதிகாலை சொந்த ஜெபத்துக்கு கூட்டி பாருங்க, நீங்களே சொல்லுங்க, பாவ பிள்ளை ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து எழுதுச்சு, சரி தூக்கட்டும். And for the dawn praising, you yourself have pity on the child and say, poor child, throughout the night it was writing, so now let it sleep. என்ன நடக்குது? What happens? குடும்ப ஜெபம் இல்ல, There is no family prayer. அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் இல்ல, There is no dawn praising. தனி ஜெபம் இல்ல, No personal prayer. ஆராதனைக்கு ஒழுங்கா வர்றது இல்ல. Doesn't come properly for the service. காரணம் ஒர்க்லோட் அதிகமாகிறது. Reason is workload has been increased. அப்ப ஒர்க்லோட கூட்டுறது யாரு? எகிப்தின் வல்லமை. So the Egyptian power is increasing workload. சரி, இவங்க தான் இப்படி இருக்கிறாங்க. So now these children are like this. இப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்க எங்களுக்கு வர ஆசைதான், They say we have a desire, வர ஆசைதான், we like to come, ஆனா காலேஜ்ல விட மாட்டாங்க, but they're not allowing us in the college. என் வேலை ஸ்தலத்துல விட மாட்டாங்க. They are not allowing us in the place where we work. வேலை விட்டு வர்றதுக்கு 6:30 மணி ஆயிருது. It's getting 6:30 in the evening to come back from job. சரி, அவங்கள விட்டுருவோம். So let us leave them off. சொந்த வேலை செய்யறவங்களை எடுத்துக்கொள்வோம். Let us take people who are running their own business. சரி, வேலையா இல்லாதவங்களை எடுத்துக்கொள்வோம். Now let's take people who are unemployed. இப்ப அவங்க தான் ரொம்ப பிஸி. Now they are the most busy. இந்த சொந்த பிசினஸ் பண்றவங்களும் வேலையே இல்லாம இருக்கிறாங்க பாருங்க, ஓய்வு பெற்றவர்கள், அவங்க தான் இப்ப ரொம்ப பிஸி. People who are running their own business and people who are unemployed and retired are the busiest of the lot. பிஸி என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know the meaning of the term busy? BUSY. BUSY. Being under Satan's yoke. Being under Satan's yoke. சாத்தானுடைய பிடியில இருக்கிறாங்க. நான் பிஸியா இருக்கிறேன் நீ சொன்னா, நீ சாத்தானுடைய பிடியில இருக்கிற. If you say that you are busy, then it's meant you are in the clutches of Satan. சாத்தானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற. You are under the control of Satan. அதான் எகிப்தின் வல்லம் என்ன செய்யுது? What does the Egyptian power do? இப்ப சிலருக்கு பாத்தீங்கன்னா கூட்டத்துக்கு வரலாம் நினைக்கும் போதுதான் அது வரைக்கும் பிசினஸ்க்கு ஆளே இருக்காது, கடையில ஆளே இருக்காது. கூட்டத்துக்கு வரலான்னு பார்த்தா பயங்கர கூட்டமா இருக்கும். And we can say of certain people who are running their own business, until then they wouldn't have had any customers. At the time of the meeting they will have many customers for them. இதெல்லாம் சாத்தானுடைய வேலை. These are the works of Satan. அந்த வசனத்துல என்ன படித்தோம்? வைக்கோல் கொடுக்க வேண்டாம். And in that verse it is written, do not provide them straw, கணக்கின்படி செங்கல் கொடுக்க வேண்டும். but they have to give the tail of bricks. இப்ப நம்முடைய நாட்களுக்கு பொருந்துற மாதிரி சொல்லணும்னா, Now if I want to tell the way it suits our days, படிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் பாடம் நடத்த மாட்டோம். we will not teach the lessons for our students. நீங்களே போய் தேடி கண்டுபிடிக்கணும். You have to go and search and find out. நீங்களே டவுன்லோட் பண்ணணும். You have to download that. நீங்களே பிரிண்ட் அவுட் எடுக்கணும். You have to take a print out. சரி, நெட்ல போறாங்க, டவுன்லோட் பண்ண சொல்றாங்க. சரி, டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போய் கொடுத்தா பரவாயில்ல, அதுவும் முடியாதான். அந்த பிரிண்ட் அவுட் பண்ணதை எடுத்து நோட்ல உட்கார்ந்து எழுதணுமா? And then they say you have to go to the internet, you have to download it and get it printed out. They won't be satisfied with that. Then they say you have to write it out with your own hand in a notebook. இப்ப நான் சொல்றதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு உங்க பிள்ளை, உங்க வீட்டுல படிக்கிற பிள்ளைகளை கேட்டு பாருங்க. Now go and ask ஏன்னா உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க, என்ன செய்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. And you go and ask your children at home what they are doing and find out if what I'm telling is true. For now you do not know what your children are doing at home. அப்படி அல்ல. That's not so. உங்களுடைய ஜீவியத்தை நிதானித்து பாருங்க. You have to examine your life. அது விசுவாசிகளா இருந்தாலும் ஊழியக்காரங்களா இருந்தாலும் நமக்கு ஒர்க்லோடு கூடும்போது
It might be a believer or a worker of God, but when the workload increases, செய்ய வேண்டிய வேலையை செய்துட்டு என்ன செய்யணும், வந்து உட்கார்ந்து ஆண்டுடைய சமூகத்துல finishing off your duty, you have to come and sit in God's presence. தேவனுடைய ஆலயத்தை பூட்டி போட்டார்கள் ஒரு வசனம் இருக்குது ராஜாக்களின் புத்தகத்துல. In the book of Kings, there is a verse, it's written, they closed or locked the house of God. தேவனுடைய வீட்டுல நியமிக்கப்பட்ட ஜெபத்தை பூட்டி போடக்கூடாது. You should not close or lock the prayers appointed in God's house. நம்ம செய்யற வேலை ஊழியம்லாம் ஆண்டவருக்கு ஒரு விஷயமே கிடையாது, கழுதையை கொண்டு செய்வாரு. And the ministry that we do is not at all a matter for the Lord might use an ass to do his ministry. இப்ப பிரசங்கம் பண்றது ஒரு ஊழியம். Now preaching is a ministry. இதுக்கு நான் அவசியமே இல்ல. I am not needed for that in ஒரு particular. கழுதை இங்க வந்து நின்னா போதும். If an ass comes and stands there, it's enough. அந்த கழுதை பேசும். That ass will speak. பேசுச்சா? Did it speak? பிழையாமட்ட பேசுச்சா? Did it speak to Balaam? அதை எடுத்து பேதுரு சொல்றாரா? Didn't Peter tell about that? பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியுடைய மதிகேட்டை தடுத்தது. And the dumb ass speaking with man's voice forbade the madness of the prophet. அதனால ஊழியம் செய்யறதுக்கு நம்ம அவசியமே இல்ல. So it is not necessary that we should be there to do the ministry. உங்களுக்கு வொர்க் கூடும்போது When your workload increases, கூட்டத்துக்கு ஒண்ணு தாமதமா வருவீங்க. either you come late for the meetings இல்ல வராம இருப்பீங்க. or you do not come for the இனி meetings. ராத்திரி வேலை செஞ்சேன்னு சொல்லி காலையில சோத்திர ஜெபம் இருக்காது. And then you say you work throughout the night and you do not come for the dawn praisings. நான் படுக்க லேட் ஆயிருச்சு, It was late for me to go to bed, அதனால சோத்திர ஜெபத்துக்கு எழும்ப முடியல. so I could not rise up for the praising. அப்படி ஒருபோது இருக்க கூடாது. Never should we be like that. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. இப்ப 3 காரியங்களை சொன்ன எகிப்தை குறிச்சு. Now I told you 3 things about Egypt. ஒன்று ஆலோட்டிகள். First, taskmasters. பல்வேறு தொல்லைகளை உங்களுக்கு கொடுப்பான். And he will be harassing them in அல்லது பல்வேறு various ways. வியாதிகளை கொடுப்பான். Or he'll be giving you various types of sicknesses. வியாதி ஒரு தொல்லை தான். And sickness also is a way of harassing. உங்களுக்கு ஏதாவது வியாதி வந்தா தேவ சமூகத்துக்கு வர முடியாது. If you fall sick, you cannot come to God's presence. கையில கட்டி கால்ல கட்டி, கையில புண்ணு கால்ல புண்ணு. If there is a boil or an ulcer in your hand or your feet, something. இங்கே வந்து சொல்லப்பட்டது எல்லாம் சத்தியம். Whatever is being told here is truth. இங்கே சொல்லப்பட்டது எல்லாம் சத்தியம். வசனத்துல தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். Whatever is being told here is truth, and I've told you out of the scripture. நம்முடைய சரீரத்துல வியாதி வந்தாலோ அல்லது குடும்பத்துல ஒருத்தர் வியாதி வந்தாலோ கூட்டத்துக்கு வர மாட்டோம். If we are sick or someone else in the family is sick, we won't come to the meeting. இது எகிப்தின் வல்லமை. This is an Egyptian power. வியாதி படுக்கையில ஒருத்தர் படுக்க போட்டு And making one to lie in sick bed, அவங்களையும் தேவ சமூகத்துக்கு வர விடாம, not allowing them to come to God's presence, அவங்கள காரணம் சொல்லி நீயும் தேவ சமூகத்துக்கு வராம, citing them as a reason you too are not coming to God's presence. சிறையிருப்பிலே வைத்திருக்கிறது. It's keeping you in captivity. இதான் ஆலோட்டி. This is a taskmaster. இந்த வியாதி நமக்கு தொல்லையை கொடுக்குது. This sickness is harassing us. நம்மை துன்பப்படுத்துது. And it is putting us in நம்முடைய distress. சரீரத்தை ஒடுக்குகிறது. It is oppressing us. இப்ப பாருங்க, அதான் பாஸ்டர் எம்டி அடிக்கடி சொல்வார், Pastor MT used to quite often say, பாவம் செய்யற மனிதனுக்கு ஜெபத்தில் இருக்க முடியாது. a man who is a sinner cannot be in prayer. அதுபோல வியாதி உள்ள மனிதனுக்கு ஜெபத்தில் இருக்க முடியாது. Similarly, a man who is sick also cannot stay in prayer. அதனால நமக்கு ஒரு விடுதலை தேவை. So we need a deliverance. இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை தேவை. We need a deliverance from this captivity. அதுக்கு 4 முக்கியமான காரியங்களை நம்ம செய்யணும். And we have to do 4 important things for that. முதலாவது கூக்குரல் இடணும். First, we've got to cry aloud. இரண்டாவது தவிக்கணும். Second, we've got to groan. மூன்றாவது முறையிடணும். Third, we've got to complain. நாலாவது பெருமூச்சு விடணும். And fourth, எகிப்தின் சிறையிருப்பிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வர இந்த 4 காரியங்களை செய்தாங்க. they did 4 things to come out of the Egyptian captivity. இப்ப கூக்குரல் இடுவீங்களா? 5 நிமிஷம். Now will you cry aloud for 5 minutes? வாயை திறந்து, ஆண்டவரே நான் எகிப்தின் சிறையிருப்பில் இருக்கிறேன். Opening up your mouth, say, Lord, I am now in Egyptian captivity. உம்முடைய சமூகத்துக்கு வர முடியாத அளவுக்கு அதை தடுக்குது. It's hindering me so that I'm not able to come to your presence. நீர் விரும்புகிறபடி எனக்கு ஆராதனை செய்ய முடியல. I'm not able to serve you as the way you like. ஆவியினால ஆராதனை செய்ய முடியல. I'm not able to worship you in the spirit. ஜீவ பலியா கொடுத்து ஆராதிக்க முடியல. I'm not able to present my body as a living sacrifice. எகிப்தின் வல்லமை தடுக்கிறது. Egyptian power is hindering. 3 விதங்கள்ல. In 3 ways. ஆலோட்டிகள் மூலமாக, By taskmasters, சிறுமைப்படுத்தப்பட்டு எகிப்தின் சிறுமை, by the affliction in Egypt. மூன்றாவது, Third, நாம் இப்போ என்ன பார்த்தோம்? what did we see now? வேலை, அதிகமான வேலை. Increasing workload. படிக்கிற பிள்ளைகளுக்கு அதிகமான வேலை. Increasing workload for students. வேலை பார்க்கறவங்களுக்கு ஓவர் டைம். And overtime for those who work. அதிகமான வேலை. An increasing workload. இந்த அதிகமான வேலை நம்ம தேவ சமூகத்துக்கு வர முடியாமல் மாற்றுகிறது. மாத்திரமல்ல, சரீரத்துல களைப்பு. This increased workload does not allow us to come to God's presence, and other than that, it makes us tired. அதிகமான வேலை செய்யும்போது தனி ஜெபம் பண்ண முடியல. If we work much, we are not able to pursue personal Tired ஆயிருது. prayer.
we become tired. ஜெபத்துக்கு வர முடியல, குடும்ப ஜெபம் இல்ல, We are not able to come to ஸ்தோத்திர ஜெபம் இல்ல, prayers, no family prayer, no dawn praising. ஆராதனைக்கு தாமதமா வருகிறோம். Come late for the service. இதுல இருந்து வெளியே வர எத்தனை பேர் விரும்புறீங்க? How many of you desire to come out of these? இல்ல இது ரொம்ப டேஸ்டா இருக்கு, நான் இதுக்குள்ளே இருந்துக்கிறேன், எப்படியோ இருந்துக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? Or do you think this is very tasty, so let me remain here? இல்ல இது ரொம்ப எனக்கு டேஸ்டா இருக்குது, It's very tasty. நான் இப்படியே இருந்துட்டு போறேன், Let me be like this. அப்படின்னா மௌனமா இருங்க. If that be so, you can hold your peace. இல்ல வேண்டாம், எப்படியாலும் குடும்பமா பரலோகத்துக்கு போகணும், Oh no, somehow I must go to heaven as a family. இந்த எகிப்தின் சிறையிருப்பிலிருந்து நான் வெளியே வரணும் I must come out of this Egyptian captivity. அப்படின்றவங்க Those who have that mind. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல கர்த்தாவே எங்கள் சிறையிருப்பை திருப்போம். Turn again our captivity, O Lord, as the streams in the south. எங்கள் சிறையிருப்பை திருப்போம். Turn again our captivity. இருக்கிறது எகிப்திய சிறையிருப்பு என்பதை உணரும்படியாகவும் அதை விட்டு வெளியே வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எனக்கு உண்டாகணும். அதுக்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தையில கொடுத்தார். The Lord is giving these words so that we must understand that we are in Egyptian captivity and you and I must decide to come out of that. கூக்குரலிடுவோம், Let us cry ஒரு aloud. தவிப்பு உண்டாகட்டும், Let there be a groaning. முறையிடுவோம், Let us complain. பெருமூச்சு விடுவோம். Let us sigh. கர்த்தாவே எங்கள் சிறையிருப்பை தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல திருப்புமையா. Turn again our captivity, O Lord, as the streams in the south. ஆனா இப்ப உங்களுக்கு 5 நிமிஷம், இந்த 5 நிமிஷத்துல ஒரு கூக்குரலின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டணும். நம்முடைய முறையிடுதல் தேவ சமூகத்தில் எட்டணும். நம்முடைய தவிப்பு தேவ சமூகத்தில் எட்டணும். நம்முடைய பெருமூச்சு தேவ சமூகத்தில் எட்டணும். அப்போது கர்த்தர் சொல்லுவார், நான் என் ஜனத்தின் கூக்குரலை பார்த்து அவர்களை விடுவிக்கும்படியாக இறங்கினேன்.